ஓகே, ஸோ மும்பை வந்து இவ்வளோ பேசினாலும் மும்பைக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் லிவி. இப்போ மும்பைக்கு வந்து ஹர்திக் பாண்டியா பேட்டிங்ல பெருசா ஆடல, சூரியகுமார் யாதவ் சுத்தமா ஆடவே இல்லை. அப்படி இருக்கும்போது ருதர்ஃபோர்டு ஒரு மேட்ச் விளையாண்டாரு, அதை தாண்டி விளையாடல. இப்போ விளையாடுறது யாருன்னா நமன் விளையாடுறாரு, அதை தாண்டி டிகாக் விளையாடினாரு ஒரு மேட்ச். இப்போ திலக் வர்மா வந்திருக்கிறார். அப்படியும் பார்க்கும்போது அவங்க டீம்லயும் பேட்டிங் வந்து அப்படி இப்படி தானே இருக்கு. ஏன்னா இப்போ இன்னொரு கேள்வி சேர்த்து சொல்றேன், ஓவர்டன் செம்மையா போலிங் போட ஆரம்பிச்சிட்டாரு. அன்சுல் கம்போஜும் நல்லா டெத் ஓவர்ல போடும்போது இந்த போலிங் அட்டாக் வச்சு மும்பையை கொஞ்சம் திணற வைக்கலான்றது என் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி சென்னையை கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல் பிரச்சனை நம்ம மும்பையிலயும் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பேட்டிங் வந்து இன்னும் ஃபில்லா வந்து பாத்தீங்கன்னா செட்டே ஆகலன்னே சொல்லலாம். அதுவும் முக்கியமா அவங்களோட அந்த ஓப்பனிங் பேரே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3வது தடவை சேஞ்ச் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா ரோஹித் சர்மாவும் ரிகல்டனும் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ ரோஹித் சர்மாக்கு அப்புறம் டிகாக் கொண்டு வந்தாங்க. ஸோ டிகாக்கும் ரிகல்டனும் இறங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா தான் போச்சு எனக்கு தெரிஞ்ச அந்த பார்ட்னர்ஸ். மேபி ரிகல்டன் விக்கெட் விட்டாலும் பாத்தீங்கன்னா டிகாக் ஆடினாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாம ஒரு பிளேயரை கொண்டு வந்து டிகாக் கூட இறக்கி விட்டு அவர் பாத்தீங்கன்னா பெரிய லெவல் அந்த ஓப்பனிங்லேயே விக்கெட் விட்டது எனக்கு தெரிஞ்சு மும்பைக்கு பிரச்சனை தான். ஸோ இந்த பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து அடுத்த மேட்ச்லயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஒரு மேட்சுக்கு ஒருத்தர் ஓரளவு பெட்டரா ஆடுறாங்கன்னே சொல்லலாம். அதாவது லாஸ்ட் மேட்ச் திலக் வர்மா ஆடின மாதிரி, அதுக்கு முந்தின மேட்ச் டிகாக் ஆடின மாதிரி, அதுக்கு முந்தின மேட்ச் நமன் ஆடின மாதிரி, அது மாதிரி ஸ்டார்டிங்ல சூரியகுமார் ஆடினவர். ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்சுக்கு ஒருத்தர் ஆடுறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு சுத்தமா பேட்ல படலன்னே நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சூரியகுமார் யாதவுக்கும் பாத்தீங்கன்னா அவர் வராரு, ஒரு 2 4 இல்ல ஒரு 6 அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் விக்கெட் விட்டு போயிடுறாரு. திலக் வர்மா எனக்கு தெரிஞ்சு நேத்து அவர் மேபி ஹர்திக் பாண்டியா பேசல அப்படின்னா அவர் அடிச்சுக்கவே மாட்டாரு. கண்டிப்பா அந்த மேட்சுமே மும்பை கிட்ட இருந்திருக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அவங்க ஓவராலா பார்க்கும்போது மேபி இவங்களும் பாத்தீங்கன்னா பவுலிங்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ லாஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. இல்ல நம்ம ஆல்ரெடி அவங்க பெட்டர் தான், பட் லாஸ்ட் மேட்ச்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா பும்ராவா இருக்கட்டும், சாண்ட்னரா இருக்கட்டும், அஸ்வினி குமார், இந்த மாதிரி எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லா எக்கனாமியா போடுறாங்க. அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எக்கனாமியா போடும்போது விக்கெட்ஸ் ஈஸியா விழுறதா பாக்குறோம். அதுவும் சென்னையில ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த ஓப்பனிங் 3 பேர் தான் வந்து ஆடினா மட்டும் தான், மகேந்திரன் சொன்ன மாதிரி ஓப்பனிங் 3 பேர் ஆடினா மட்டும் தான் சென்னைக்கு வின். அதே மாதிரி இங்க எம்ஐலயும் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, டிகாக், இவங்க 3 பேர் ஆடினா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு மும்பை வின் ஆகுமே தவிர இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி எல்லா மேட்ச்லயும் ஒருத்தர் அடிச்சனால நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க பெரிய லெவல்ல பேட்டிங் இருக்காதுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தகவல் வந்து நாளைக்கு நம்ம இது குறித்து நம்ம இன்னும் கூட பேசலாம்.